ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீரா எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. ஜீவ தண்ணீரா எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. இரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபைகளிலே, எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. இரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபைகளிலே, எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ஆத்ம பாரமும் பரிசுத்தமும், ஆத்ம பாரமும் பரிசுத்தமும், அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே. அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே.
பாவக்காரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்காரைகள் முற்றும் நீங்கிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா, ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா, ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும் விதமாக ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அந்த ஓய்வு நாள்ல ஆண்டோடைய சமூகத்துல வந்து உட்கார்ந்து அவருடைய நாமத்தை துதித்து மகிமை செலுத்தி வசனத்தை வார்த்தையை கேட்பது ஒரு பெரிய பாக்கியம். அப்படிதானே? ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா உணர்றீங்க? இந்த ஓய்வு நாள்ல இந்த காலை நேரத்துல ஆண்டோடைய சமூகத்துல வந்து இருப்பது ஒரு பெரிய பாக்கியம். ஆண்டவர் நமக்கு கிருபையாக ஈவாக ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர் நமக்கு கூட்டி கொடுத்து கொண்டே வருகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், மாறிடா எம்மா நேசரே மாறாதவர் அன்பின் நாளுமே. சேர்ந்து உற்சாகமா கரங்களை தட்டி பாடி துதிக்கலாம். உற்சாகமா கரங்களை தட்டுவோமா? மாறிடா எம்மா நேசரே மாறாதவர் அன்பன் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே எம்மா அன்பிலே. சொல்வோமா? மாறிடா மாறிடா எம்மா நேசரே சந்தோஷமா ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஆமென் இயேசுவே. பாடுதேயம்மா அன்பிலே, இயேசுவின் மகா அன்பிலே, அதினாலும் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லை, இதற்கின ஏதும் சந்தோஷமா இயேசுவே. நம்ம பாவியா இருக்கும்போது, பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நிசனென்றுன்னை கல்லாமலே ஆமென் நேசனாக மாற்றிடவே. பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் என்னை தேடி வந்தாரே, என்னை ஒருபோதும் தள்ளாதவர் நேசனாக மாற்றிடவே. கரங்களை தட்டி இயேசுவின் மகா அன்பிலே, அதினாலும் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே, இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தாம் உள்ளம் போல் நேசித்ததினாலே ஆதிதேவன் பலியானாரே. சொல்வோம்
நம்ம எவ்வளவு தள்ளினாலும் தம் உள்ளம் போல நேசிக்கிறவர். அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் கரங்களை உயர்த்தி இயேசுவின் மகா அன்பிலே அதினாலும் மறியலாகுமோ இதற்கிட ஏதுமே ஆவியாலே அன்பை சொரிந்தார் ஆவலாய் அவரை சந்திக்க சொல்லுமா ஆவியால் அன்பை பகர்ந்திட உங்க சாயலை நாங்கள் தேவனின் சாயல் அணிய ஆவியாலே அன்பை சொரிந்தார் ஆவலாய் கரங்களை உயர்த்தி இயேசுவே இயேசுவின் மகா அன்பிலே அதினாலும் மறியலாகுமோ இதற்கிட ஏதுமே இல்லையே இன ஏதுமே இல்லை இதற்கிட ஏதுமில்லையே இயேசுவின் மகா இயேசுவின் மகா அன்பிலே அதினாலும் மறியலாகுமோ இதற்கிட ஏதுமே இல்லையே இன ஏதுமே பயம் அதை நீக்கிடுமே பயம் அதை நீக்கிடுமே யாவும் பாரினிலே சகித்திடுமே விசுவாசம் நாடிடுமே அன்பு ஒரு காலம் ஒளியா இருதயத்துல பயமெல்லாம் நீக்கிடுமே ஆண்டவரை நோக்கி பார்த்தப்பா எங்களுக்காக மாறினில எல்லாவற்றையும் சகித்தீங்களே விசுவாசம் நாடிடுமே அன்பு ஒரு காலம் ஒழியாதே இயேசுவின் மகா அன்பிலே அதினாலும் மறியலாகுமோ இதற்கின ஏதுமே இல்லையே இன ஏதுமே இல்லை இதற்கிட ஏதுமில்லையே ஆண்டவரை நோக்கி பார்த்தமே இயேசுவே சேர்ந்து பாடுவோமா இயேசுவின் மகா இயேசுவின் மகா அன்பிலே அதினாலும் மறியலாகுமோ இதற்கின ஏதுமே இல்லையே இன ஏதுமே இல்லையே இதற்கின ஏதுமே இல்லையே இன ஏதுமே இதற்கிட ஏதுமில்லையே இதற்கின ஏதுமே இல்லை ஆண்டவரை பார்த்தப்பா உங்க அன்பிற்கு இணை ஏதுமே இல்லை இயேசுவின் அன்பிற்கு ஆமென் இயேசுவே இணை சேர்ந்து பாடுவோமா மாறிடா மாறிடாயம்மா நேசரே ஆஹா மாறாதவர் அன்பு நாளுமே எங்களுக்காக கல்வாரி சிலுவையை ஏற்றுக்கொண்டு ஆமென் காணுதேயம்மா அன்பிலே மாறிடா மாறிடாயம்மா நேசரே ஆஹா மாறாதவர் அன்பு நாளுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதேயம்மா ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசுவின் மகா அன்பிலே அதினாலும் மறியலாகுமோ இதற்கின ஏதுமே இல்லையே உணர்ந்து சொல்வோமா ஆண்டவரை பார்த்து நாமே இணை இல்லையே இதற்கின ஏதுமே இல்லையே இன ஏதுமே நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா இயேசுவின் மகா
அன்பு இதற்கு இணை ஏதும் வேறில்லை. கல்வாரி சிலுவையில நமக்காக எல்லாவற்றையும் சகித்து கொண்டு நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தியப்பா, எங்களுக்காக எல்லாவற்றையும் சகித்து கொண்டு சிலுவையை சுமந்து வெற்றி சிறந்தீங்களே, உங்க அன்பிற்கு இணையேதும் வேறில்லை, இணையேதும் வேறில்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கவங்கள ஆண்டவருடைய அன்பை நினைத்து சந்தோஷமா இருக்கவங்கள கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்னொரு பாடல் நம்ம சேர்ந்து பாட இருக்கிறோம். தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர். ஆண்டவர் யோபு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில எல்லாவற்றையும் ஒரே நாள்ல தனக்கு இருந்த எல்லாவற்றையும் என்ன பண்ணாராம்? இழந்தாராம். அப்படிப்பட்ட இழப்பு யாருக்குமே அவர் வாழ்க்கையில வந்திருக்கவே கூடாது. ஒரே நாள்ல தனக்கு இருந்த 10 பிள்ளைகளும் தனக்கு இருந்த சொத்து பத்துகள் எல்லாவற்றையும் இழந்து சரீரத்துல நோவுனால கஷ்டப்பட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட தன் ஆவினால எனக்கு ஏன் இந்த பாடுகள், எனக்கு ஏன் இந்த உபத்திரவம்னு சொல்லி யோபு ஒரு நாளும் ஆண்டவர் என்ன பண்ணல? துக்கப்படுத்தல. கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி தன் இருதயத்துல ஆண்டவரை துதித்தார். நம்மளும் ஆண்டவரை நோக்கி பார்த்தப்பா, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைப்படாத. சொல்லலாமா? தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைப்படாது. நல்ல உற்சாகமா நீங்க ஆண்டவரை நோக்கி பார்த்து பக்கத்துல இருக்கவங்க எதையுமே கவனிக்காம நான் ஆண்டவரை நல்லா துதிக்க வந்திருக்கிறேன், பாட வந்திருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறேன்னு சொல்லி முழு இருதயத்தோட ஆண்டவரை நோக்கி பார்த்து துதிக்கலாம். செய்ய நினைத்த காரியங்கள் அது ஒவ்வொன்றாய் நிறைவேறும். முழு இருதயத்தோட கரங்களை தட்டி எண்ணங்களை ஆண்டவருக்கு நேரா கொண்டு வந்து ஆமென். நீ செய்ய நினைத்தது, நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை ஆமென் இயேசுவே. நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை, நீ செய்ய நினைத்தது, நீ செய்ய நினைத்தது. முடிந்த கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த காலை நேரத்தில் அந்த ஓய்வு நாள்லப்பா என் வாழ்க்கையில நீங்க செய்ய நினைக்கிற காரியங்கள்ல அது நிறைவேறும். அதை தடுப்பவர் ஒருவரும் இல்லையே. எல்லா உயிரை நிரம்பி ஆண்டவருக்கு விட்டு கொடுத்தப்பா அவே நீ செய்வதை தடுப்பவர் ஒருவருமே இல்லை. குறித்த காலத்திற்கு ஆண்டவர் தரிசனத்தை வைத்திருக்கிறார். அதை தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அதை தாமதிக்காது. உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள்லாம் தாமதித்து கொண்டிருக்கிறதோ ஆண்டவரை நோக்கி பார்த்து எனக்காக நீங்க குறித்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றி முடிக்கிற தெய்வம், தடைகளை மாற்றுகிற தெய்வம், தடைகளை உடைக்கிற தெய்வம். கண்களை மூடி என்ன தடைகள்லாம் உங்க வாழ்க்கையில இருக்கிறதோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற தடைகள், உங்க சரீரத்தில் இருக்கிற தடைகள் ஆண்டவரை நோக்கி பார்த்து எங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகளை உடைக்கிற தெய்வமே, நல்ல வனதார வாய்களை திறந்து விசுவாசத்தை அறிக்கை செய்து நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். அதை தடுப்பவர் ஒருவருமே இல்லையே. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் அது வாய்க்காதே போகாம, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற காரியங்கள், எனக்கு
விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆலோசனைகள் அது வாய்க்காதே போகும். என் கூட கர்த்தர் இருக்கிறாரு, என் சார்பில் இருக்கிறாரு, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தெய்வம். யோபு ஆண்டவரை பார்த்து சொல்கிறாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு. அதே ஆண்டவரை நோக்கி பார்த்து, நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே, தேவரே, நீ சகலம் செய்ய வல்லவரமே நம்பா. தேவனே, உமக்கு பாடவே. அதே நீங்க ஆண்டவரை ஆராதிக்கலாமா? இயேசுவே தேவரே, தேவரே, நீ சகலமும் செய்ய சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன். சர்வ வல்லவர் நீர்தானே. தேவனே, நீ சகலமும் செய்ய வல்லவரே. அப்பா, தேவனே, உமக்கு அப்பான தேவன், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவரே. தேவனே, சகலமும் செய்ய வல்லவர். நல்ல கரங்களை தட்டி இயேசுவே, தேவனே, உமக்கு அப்பான தேவன், நீ செய்ய நினைத்தது, நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். கொஞ்ச நேரம் விசுவாச வார்த்தைய அறிக்கை செய்து, என் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியங்கள் அது நிறைவேறுமா? அதை யாரும் தடுக்க முடியாது, ஒருவரும் தடுக்க முடியாது. எனக்கு கர்த்தர் குறித்திருக்கிற ஆசீர்வாதங்களை எதுவுமே தடுக்க முடியாது. விசுவாசத்தை அறிக்கை செய்தாமே வாடிகள் செய்யது நினைத்து நிறைவேறுமே. செய்வாவை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வாவை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். செய்வாவை தடுப்பவன் செய்ய நினைத்தது, நீ செய்ய நினைத்தது. எல்லா விசுவாசங்கள் பயங்கள் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. ஆமென். நல்ல ஆவியில நிரம்பி ஆண்டவரை நோக்கி பார்த்து, உங்க கண்களுக்கு முன்பாக ஆண்டவரை கொண்டு வந்தப்பா, நீங்க செய்ய நினைத்தது நிறைவேறுமே. அதை தடுப்பவர் ஒருவருமே இல்லை. ஆமென். தரிசனங்களை நிறைவேற்றி முடிக்கிற தெய்வம், தடைகளை மாற்றுகிற தெய்வம். நல்ல ஆவியில நிரம்பி இயேசுவே, ஆமென். நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது தடைகளை உடைக்கிற தெய்வம், தடைகளை மாற்றுகிற தெய்வம். ஆமென். தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். உங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய பிரசன்னம் கடந்து போகிறது. தடைகளை உடைக்கிறவே உங்களுக்காக வழிகளை திறந்து, வனாந்தரத்தில வழியை உண்டு பண்ணி, அவாந்தர வெளியில ஆறுகளை உண்டு பண்ணுகிற தெய்வம் உங்களுக்காக முன் சென்று கொண்டிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி, இயேசுவே, எனக்காக வழிகளை திறக்கிற தெய்வம், எனக்காக வாசல்களை திறக்கிற தெய்வம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற வாசல்கள் திறக்கப்படுவதாக. நல்ல ஆவியில நிரம்பி எனக்காக வைத்திருக்கிற வாசல்கள் திறக்கப்படுவதாக. தடுப்பவன் யார்? செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? செய்ய நினைத்தது, நீ செய்ய நினைத்தது. ஆமென்.
எழுப்புவதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்களப்பா. எங்க சோர்வுகளை மாற்றுகிற தெய்வம், எங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிற தெய்வம், அவரை நோக்கி பார்த்து ஆராதனை. ஆமென் இயேசுவே, ஆராதனை உமக்கே, உங்களுக்கு ஆராதனை. ஆமென் இயேசுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை கொஞ்ச நேரம் துதிக்கலாமா? நல்ல விடுதலையோட கரங்களை தட்டி அப்பா, துதிகள்ல பிரியப்படுகிற தெய்வம், துதிகளின் மத்தியில வாசம் செய்கிற தெய்வம், அவரை நோக்கி பார்த்து இயேசுவே எல்லா நாவுகள் இருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே அது நிர்மூலமாக்கப்படுவதாக. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு செலுத்தி, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி இயேசுவுக்கு செலுத்தி அவரை நோக்கி பார்த்து இயேசுவே ரஷதரரமரி கந்தரரரபா உரிமரபரஷதரரரரபா உரிகந்தரஷதரரரபா இயேசுவே அப்படியே கொஞ்ச நேரமாக எழுப்பி நின்று அப்படியே கர்த்தரை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா ரபனா கதரபோ ஷந்தரமல கதரபோ. கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மால் செய்ய முடியாததை, நம்முடைய சொந்த முயற்சியினாலே செய்ய முடியாததை அவருடைய அற்புத கரங்கள் செய்து முடிக்கிறதா இருக்கிறது. நம்மை முழுவதுமாக கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்களால் ஒன்று முடியாது ராஜா, உம்மால் எங்களுடைய வாழ்விலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் ஆண்டவரே என்று கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே அப்பா, நாங்கள் இன்று பெருமை பாராட்டி கொள்ள எங்களிடத்திலே ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அப்பா, உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்விலே நீர் செய்ய நினைத்ததை நிச்சயமாக செய்து முடிப்பீர் ஆண்டவரே. உங்களுடைய வாழ்விலே செய்ய நினைத்ததை கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்விலை செய்து முடிப்பார். விசுவாசிக்கிற பொழுது, நீங்கள் விசுவாசித்து அவரை துதித்து பாடும் பொழுது அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை முழுவதுமாக தாழ்த்துங்கள். அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம் என்று அறிக்கையிடுங்க. அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களை தாழ்த்தி வெறுமையாக்கும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். சொல்லுவோம். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று
ஆபிரகாமுக்கு செய்தீரே அப்பா, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் செய்ய வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே என்று அறிக்கையிடுங்க. ஆபிரகாமுக்கு செய்தீரே, ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவரே எல்லாத்தையும் செய்கிறீர் ஆண்டவரே. ஏகோவாயிரே, ஏகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். தேவையை நிறைவாக்குவார். துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். அந்நாளை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றி. விசுவாசத்தோடு சொல்லுவோமா? ஒருவேளை கண்ணீரே கஷ்டத்தோடு துக்கத்தோடு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் சொல்லுகிறார், அந்நாளை களிப்பாய் மாற்றினது போல உங்களையும் நான் மாற்றுவேன், உங்களுடைய கண்ணீரை நீக்குவேன் என்று கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார். உங்களுடைய கண்ணீரை மாற்றுகிறவராய், உங்களுடைய துக்கங்களை நீக்குகிறவராய் அவர் இருக்கிறார். அந்நாளை களிப்பாய் மாற்றினவர் மாற்றிடுவார். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். அவரை பார்த்து சொல்லுவோமா? அப்பா, உம்மே நம்பி இருக்கிற ஆண்டவரே, என்னால ஒன்றும் முடியாத ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் தேவைப்பா, உம்முடைய கிருபை தேவை ஆண்டவரே. கூடும் என்று உம்மை நான் எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே, என் கண்ணீர் துடைப்பவரே, நன்மைகள் செய்கிறவர், எல்ரோயி
உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று ஈஸ்வராஜா எங்களை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். அன்று ஆகார் வனாந்தரத்திலே கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறதை தேவன் கண்டார். ஆனால் ஆகார் கண்ணீர் மாத்திரமே சிந்தினார்களே தவிர கர்த்தரை தேடவில்லை. அப்படி இருந்தும் கர்த்தர் அவளுடைய கண்ணீரை நீக்கினார் என்றால், அவருடைய சமூகத்தை நாடி தேடி வந்திருக்கிற உங்களுடைய கண்ணீரை மாற்றாமல் இருப்பாரோ? அவரை தேடி வந்து விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது உங்களுடைய கண்ணீரை மாற்றாமல் இருப்பாரோ? கர்த்தர் நிச்சயமாக நம் ஒவ்வொருவரையுடைய கண்ணீரை மாற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த கடைசி சரணத்தை சேர்ந்து பாடுவோம். எல்ரோயி எங்களை காண்கிறவர் ஆண்டவரே. அவர் நாம் ஒருவரையும் காண்கிறவராய் இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரின் ஏக்கத்தை, துக்கத்தை, கண்ணீரை அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே எல்லா கண்ணீரையும் நீக்கி ஆனந்த களிப்புள்ள உதடுகளாலே அவரை போற்றி புகழ அவர் கிருபை செய்ய போகிறவர் இருக்கிறார். இந்த வேளையில சேர்ந்து நான் பாடுவோம். எல்ரோயி எங்களை நீர் காண்கிறவரே, எங்கள் கண்ணீரை நீர் துடைக்கிறவர் அப்பா. ஆகாரி கண்ணீரை நீர் மாற்றினவர், எங்களுடைய கண்ணீரை மாற்ற நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். எல்ரோயி என்னை காண்பவரே, என் கண்ணீர் துடைப்பவரே, கருமுதலாய் என் மேல் கண் வைத்து நன்மைகள் செய்பவரே. எல்ரோயி என்னை காண்பவரே, என் கண்ணீர் துடைப்பவரே, கருமுதலாய் என் மேல் கண் வைத்து நன்மைகள் செய்பவரே. ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவார். ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவார். மறுபடியும் சொல்லுவோம். ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவார். ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவார். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் தகப்பனே, உம்முடைய சமூகத்திலே எங்களை எருமையாக்குகிறோம் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எல்ரோய், யெகோவா ஈரே, எல்ஷடாய், அற்புதங்களை செய்கிறவர். வந்திருக்கிற ஒவ்வொருவரை வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராக ஆண்டவரே. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். அப்படியே கர்த்தரை ஆராதிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்விலே எல்ஷடாயாக இருக்கிறார். நம்முடைய வாழ்விலே யெகோவா ஈரேயாக இருக்கிறார். நம்முடைய வாழ்விலே எல்ரோயியாக இருக்கிறார். நம்முடைய கண்ணீரை காண்கிறவராக, நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக, சர்வ வல்லவராக, நம்முடைய பலவீனங்களை மாற்றுகிற யெகோவா ராஃபாவாக இருக்கிறார். அவரை அப்படியே உயர்த்துங்கப்பா. உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே.
உமையே நாங்கள் உயர்த்துகிறோப்பா. ஹalleluya, ஹalleluya. அவர் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய கஷ்டங்களை நீக்குகிறவராய் இருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். நாம் ஏற்ற காலத்திலே நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திலுக்காக நாம் அடங்கி இருக்கும் பொழுது அவர் ஏற்ற வேளையிலே அவர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஹalleluya. அப்பா உமே நாங்கள் ஆராதிக்கிறோம்ப்பா. உமே நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்பா உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் யாரும் இல்லையாப்பா. உம்மை போல எங்களை நேசிக்கிறதற்கு யாரும் இல்லையாப்பா. அவர் உங்கள் மேல் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறார். உங்களை கண்ணோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். பாவ சேற்றிலே விழுந்து கிடந்தாலும் அவருடைய சமூகத்திலே போய் நிற்கும் பொழுது, அவருடைய பாதத்திலே கெஞ்சி மன்றாடும் பொழுது, அவர் தன்னுடைய இரத்தத்தினால் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கு அவர் தயவு பெருத்தவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உம்மை ஆராதிப்பேன் அழகு, என்னை மன்னிக்க வந்த அழகு. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகு, என்னை மன்னிக்க வந்த அழகு. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்த. மறுபடியும் உம்மை ஆராதிப்பேன் அழகு, என்னை மன்னிக்க வந்த அழகு. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகு, என்னை மன்னிக்க வந்த அழகு. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலை சுரதா. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலை. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலை. அட மனுஷ மறந்தும் நீங்க என்ன தூக்க மறக்கலை. உம்மை ஆராதிப்பேன் அழகு, என்னை மன்னிக்க வந்த அழகு. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலை சுரதா. உம்மை ஆராதிப்போனவர் அப்பா. எங்களை மறவாதவர் நீங்க ஆண்டவரே. எங்கள் மீது அன்பு வைத்தவர் நீங்க ஆண்டவரே. உம்மை ஆராதிப்பேன் அழகு, என்னை மன்னிக்க வந்த அழகு. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் என்னை மன்னிக்க வந்த அழகு. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை எத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை சூழ்ந்தன, அத்தனை எத்தனை கிருபைகள் என்னை சுமந்தன. எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை எத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. எத்தனை எத்தனை கிருபைகள் என்னை சூழ்ந்தன, அத்தனை எத்தனை கிருபைகள்
வைத்து காத்திட்ட தேவன். எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை எத்தனை கிருபைகள் என்னை தாக்கின. எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை சூழ்ந்தன, அத்தனை எத்தனை கிருபைகள் என்னை சுமந்தன. கிருபை, கிருபையை குறித்து நம்ம பார்த்தோம். யாத்திராகமம் 33:19 பார்த்தோம். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல், இதான் இன்னைக்கு பிரசங்க வசனம். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். சரி, கிருபைக்கு ரிலேட்டட் வேர்ட்ஸ் பார்த்தோம். அதுக்குமே ஒரு கமெண்ட்ஸில் நம்ம கொடுத்துருந்தாங்க. பரவாயில்ல, நம்ம தயவு இரக்கத்தோடு நிப்பாட்டிட்டோம். இன்னொரு போதகர் பின்னர் கீழே எழுதியிருந்தார் காருண்யம் அப்படின்னு எழுதியிருந்தார். காருண்யம், தயவு, இரக்கம், இதெல்லாம் அந்த கிருபையினுடைய ஒரு ரிலேட்டட் வேர்டு, அது சம்பந்தமான ஒரு வார்த்தை. கிருபைக்கு இன்னொரு வார்த்தை நம்ம சொன்னோம், பேரன்பு. சரி, யோசேப்புக்கு தேவன் கொடுத்த கிருபையை குறித்து நாம் சிந்தித்தோம். கஷ்டத்தை தாங்குகிற கிருபை யோசேப்புக்கு. இன்னொருத்தருக்கு பார்த்தோம் எரேமியாவுக்கு கஷ்டங்களை தாங்குகிற கிருபை. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை பார்த்தோம். ரெண்டாவது நோவாவும் லோத்தும் குறித்து நாம் சிந்தித்தோம். பாதுகாக்கிற கிருபை, மற்றவங்க எல்லாம் அழிஞ்சு போகும்போது இவங்களை மாத்திரம் கர்த்தர் என்ன செய்தார்? பாதுகாத்தார். அதுதான் பேரு கிருபை. மூன்றாவதாக மோசேயை குறித்து நாம் சிந்தித்தோம். ஜனங்களை வழி நடத்துகிற கிருபை, கர்த்தரின் மகிமையை காண்கிற கிருபை, மன்னிக்கிற கிருபை, மன்றாடுகிற கிருபை என்று நாம் போன வாரம் சிந்தித்தோம். சரி, இன்னைக்கு நாம் பார்க்க போகிற காரியங்களை நாம் பார்க்கலாம். இஸ்ரவேலருக்கு தேவன் ஒரு கிருபை கொடுத்தார். என்ன கிருபை கொடுத்தார் என்று நம்ம பார்க்கலாம். யாத்திராகமம் 15:13. யாத்திராகமம், நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். முதல் பகுதி போதும். நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். எப்படி அழைச்சு வந்தாராம்? கிருபையினாலே அழைத்து வந்தார். பாருங்க, இவங்க எங்க அடிமைப்பட்டிருந்தாங்க? எகிப்தில் அடிமைப்பட்டிருந்தாங்க. அந்த எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவது என்பது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏனென்றால் எகிப்தினுடைய தலைவனாக யார் இருக்கிறார்? பார்வோன் இருக்கிறார். பார்வோன் எப்பொழுதுமே சத்ருவாகிய சாத்தானுக்கு ஒப்புமையாக சொல்லப்படுகிறது. எகிப்து தேசம் என்பது உலகத்துக்கு ஒப்புமையாக சொல்லப்படுகிறது. உலகம், மாமிசம், பிசாசு எப்பொழுதும் நமக்கு விரோதமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. உலகம், மாமிசம், பிசாசு, இந்த மூன்று பேர் தான் ரொம்ப முக்கியமானது. உலகத்திலிருந்து வேறு பிரிக்கிறது, சத்துருவிடத்திலிருந்து மீட்டெடுக்கிறது என்பது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் அல்ல. பைபிள் இப்ப சொல்லுது, நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை அவர் என்ன செய்தாராம்? மீட்டு கொண்டார். மீட்டு கொள்ளுதல் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் விடுவித்தார். தேவன் எங்கிருந்து விடுவித்தார்? சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, போராட்டத்திலிருந்து, நெருக்கத்திலிருந்து, அப்படி சொல்லலாம் நம்ம. அப்போ இந்த இடத்துல நீர் மீட்டு கொண்ட, நீர் விடுவித்த இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். இது எந்த இடத்துல இதை சொல்றாரு இந்த மோசே என்றால், செங்கடலை தாண்டின பின்பதாக சொல்லுகிறார். நீர் எங்கிருந்து அழைச்சு வந்துட்டீரு? எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தீர். எங்க கொண்டு போக போறாரு? கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறார். இந்த பார்வோன் ரொம்ப மோசமான ஆளு. இந்த பார்வோனை பற்றி 1-2 வசனங்களை வாசிக்கலாம். யாத்திராகமம் 5:1-2. ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட
கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை. பார்வோன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மனிதன். இன்றைய அமெரிக்கா போல அன்றைய எகிப்து இருந்த நாட்கள். பார்வோன்னா ஒரு பெரிய படைபலம் படைத்தவன், அதாவது டாப்ல இருக்கிற ஒரு ஆளு. அவர்கிட்ட இருந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பது என்பது அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி, ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த சண்டை பயிற்சியும் இல்லை, சண்டை போடவும் முடியாது. ஒபேத ஆர்டர், அவ்வளோதான். அவங்க என்ன சொல்லுவாங்களோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க அந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாங்க. ஆனா கர்த்தர் அந்த பிடியிலிருந்து அவங்கள விடுவிக்கிறார். இதே மாதிரிதான் இன்னைக்கும் நம்ம பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நம்மை விடுவித்திருக்கிறார். பாவத்திலிருந்து வெளியே வருவது என்பது அவ்வளவு ஈஸி கிடையாது. இன்னைக்கு பாருங்க, அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம முன்னால ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக சில காரியங்களுக்கு நாம் அடிமைப்பட்டிருந்திருப்போம். சிலர் சினிமாவுக்காக இருக்கலாம், சிலர் ஸ்மோக்கிங் புகைப்பிடித்தலா இருக்கலாம், சிலர் குடிக்கு அடிமையா இருந்திருக்கலாம், சிலர் பாலியல் பாவத்துக்கு அடிமையா இருந்திருக்கலாம். இப்படி நிறைய காரியத்துல நம்ம அடிமைத்தனத்துல இருந்திருக்கிறோம். அதுல இருந்து வெளிவருவது என்பது அவ்வளவு ஈஸி கிடையாது, அவ்வளவு ஈஸி கிடையாது. அப்படியே வெளியே வந்தாலும் சாத்தான் அவ்வளவு ஈஸியா விடமாட்டான். அதை குறித்து நம்ம பைபிள்ல பார்க்கிறோம், வேதத்துல வாசிக்கிறோம். முதல்ல இவங்க எங்கிருந்து வெளியே வந்தாங்க நானே சொல்லிடுறேன், நேரம் இல்லாதனால. ராமசேஸ்ல இருந்து சுக்கோத்துக்கு வந்தாங்க, சுக்கோத்துல இருந்து ஏத்தாமுக்கு வந்தாங்க, ஏத்தாப்புல இருந்து ஈரோத் பள்ளத்தாக்குக்கு வந்தாங்க, ஈரோத் பள்ளத்தாக்குல இருந்து செங்கடலை தாண்டி வந்துட்டாங்க. அந்த நேரத்துல தான் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? யாத்திராகமம் 15 அதுல என்ன பார்த்தோம்? நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர், கிருபையினாலே அழைத்து வந்தீர். நிறைய வசனம் இருக்கு. பார்வோன் போக விடமாட்டேன், போக விடமாட்டேனே தான் சொல்லிக்கிட்டே இருந்தான். ரொம்ப கஷ்டம்தான், பார்வோன் இடத்துலேருந்து வெளியே வருவது ரொம்ப கஷ்டம். 1-2 வசனம் வேணா வாசிப்போமே. 7:22 வாசிங்க. யாத்திராகமம் 7:22. எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவி கொடாமற் போனான். 8:15. லகு உண்டாயிற்று என்று பார்வோன் கண்டபோது தன் இருதயத்தை கடினப்படுத்தி அவர்களுக்கு செவி கொடாமற் போனான். 32. பார்வோன் இந்த முறையும் தன் இருதயத்தை கடினப்படுத்தி ஜனங்களை போக இப்படி நிறைய வசனம் இருக்கு. போக விடாதிருந்தான், போக விடாதிருந்தான், போக விடாதிருந்தான்னு திரும்ப திரும்ப ஆண்டவர் என்ன செஞ்சுட்டே இருக்காரு, அதுல பைபிள்ல எழுதி வைத்திருக்கிறார். சரி, அடுத்தது இன்னொன்று நம்ம பார்க்க போகிறோம். உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர், கிருபையினாலே தான் அழைத்து வந்தீர். அவங்களுடைய திறமையினாலே அல்ல, அவங்களுடைய ஜபத்தினாலே அல்ல, அவங்களுடைய நற்கிரியைகளினாலே அல்ல. ஆண்டவராகிய தேவன் சொல்றாரு, அந்த கானான் தேசத்துக்கு போன பிறகும் சொல்றாரு, நீங்க இந்த கானான் தேசத்துக்கு வந்தது உங்களுடைய கீழ்ப்படிதலினாலே அல்ல, அல்லது உங்களுடைய சில திறமையினாலே அல்ல. எதனால உங்களை நான் கொண்டு வரேன்னு 3 காரியத்தை சொல்றாரு. 1, கானானியருடைய ஆகாமியத்தின் நிமித்தமும், ஆகாமியம்னா என்னது? பாவத்தின் நிமித்தமும். 2வதாக ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு நான் பண்ணின உடன்படிக்கை நிமித்தமும். 3வது ஒன்று சொல்லுங்க. தெய்வமே, கண்ணை மூடிட்டு சொல்லிட வேண்டாமா பிரசங்க தலைப்புல? கிருபையினாலே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கிருபை நிமித்தமாக, கிருபையின் நிமித்தமாக. வாசிப்போம். எசேக்கியேல் 20:9. எசேக்கியேல் 20:9. ஆகிலும் நான் என்னை இவர்களுக்கு வெளிப்படுத்தி இவர்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சலாகாதபடிக்கு இவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தேன், என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தேன். இப்போ நம்ம வாழ்க்கையில சில நன்மைகளை நாம பெற்றிருக்கலாம், சில ஆசீர்வாதங்களை நாம பெற்றிருக்கலாம். உடனே நாம சொல்லக்கூடாது, நான் ஜெபம் பண்ணினதுனால தான், அல்லது நான் உபவாசம் பண்ணினதுனால தான், அல்லது ஆண்டவருக்கு நான் காணிக்க கொடுக்கறதுனால தான், இப்படி என்று சொல்லி நம்முடைய காரியங்களை சொல்லவே கூடாது. நான் பெற்றிருக்கிறது எல்லாமே கிருபையின் அடிப்படையிலே. அது என்ன அழகா சொல்றாரு அதுல, இவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி என் நாமத்தின் நிமித்தம்
கிருபை செய்தேன். இன்னும் அதே இதுல வாசிப்போம். 14ஆம் வசனம் 14. ஆகிலும் நான் இவர்களை புறப்படப்படினதை கண்ட புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சலாகாதபடிக்கு என் நாமத்து நிமித்தம் கிருபை செய்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆகிலும் அதுக்கு முன்னால் அவங்களுடைய காரியத்தை சொல்லியிருக்கு. ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வனாந்தரத்தில் எனக்கு விரோதமாய் ரெண்டகம் பண்ணினார்கள். என் கட்டளைகளின்படியே மனுஷன் செய்தால் அவைகளால் பிழைப்பான். அவர்களோ அவைகளில் நடவாமல் என் நியாயங்களை வெறுத்து என் ஓய்வு நாட்களின் பரிசுத்தத்தை மிகவும் குலைத்து போட்டார்கள். ஆதலால் அவர்கள் நிர்மூலமாக்கும்படி வனாந்தரத்திலே என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன். ஊற்றுவேன் சொன்னாராம். ஏன்? இவங்க என்ன செய்யறாங்க? ரெண்டகம் பண்ணுகிறார்கள். சபைக்கு வந்தா ஒரு மாதிரி இருக்காங்க, சபைக்கு வெளியே வந்தா வேற மாதிரி மாறிடுறாங்க. கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறது இல்ல. கர்த்தர் எவ்வளவோ கற்பனைகளை கொடுத்திருக்கிறார், அதற்கு கீழ்ப்படியல. ஆக்சுவலா நான் என்ன பண்ணணும்? என் கோபத்தை நான் ஊற்றணும், ஆனா நான் ஊற்றல. ஏன் ஊற்றல? அதுக்கு இன்னொரு சொல்ற, புறஜாதிகள் என்ன செய்வாங்க? கேவலமா பேசுவாங்க. இந்த ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர் கூட்டி வந்தாரு, பாதியில கொன்னு போட்டுட்டாருன்னு புறஜாதியார் சொல்லுவாங்க. ஆகவே அவங்களை நான் அழிக்கல, அந்த கோபத்துக்கு கோபப்பட்டு அவங்க மேல எந்த காரியத்தை நான் செய்யல. ஏன்? எதுக்கு சொல்றாரு? என் நாமத்து நிமித்தம் கிருபை செய்தேன். என் நாமத்து நிமித்தம் அவங்களுக்கு கிருபை செய்தேன். இப்ப நாம நல்லா இருக்கிறோம்னா எப்படிதான் நம்ம சொல்லணும்? ஆண்டவரே உம்முடைய கிருபை, உம்முடைய நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆயிடக்கூடாது. மற்றவங்க என்னங்க இவங்க பெருசா சபைக்கு போறாங்க, இவங்க வாழ்க்கையில ஒரு நன்மையும் இல்லையே, ஒரு ஆசீர்வாதம் இல்லையேன்னு மற்றவங்க சொல்லிடக்கூடாது என்பதற்காகவே கிருபையினாலே நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை நாம புரிஞ்சுக்கணும். நாங்க குடும்ப ஜெபம் பண்றதுனாலதான் நான் அப்படி செய்யறதா? இதெல்லாம் இதையுமே தேவன் தான் நம்ம செய்யறார். குடும்ப ஜெபம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குடும்ப ஜெபம் பண்ண வைக்கிறார், தனி ஜெபம் பண்ண வைக்கிறார், பரிசுத்தமாய் வாழ கிருபை செய்கிறார், காணிக்கை கொடுக்க தேவன் கிருபை செய்கிறார், நலமான பாதையில நடக்க கிருபை செய்கிறார். அவ்வளவு கண்ட்ரோலும் அவர் கரத்துல தான் இருக்கு. இது பேர் தான் கிருபை. இது பேர் தான் என்னது? ஏன் நம்ம மற்றவங்கள மாதிரி வாழ முடியல? அது பேர் தான் கிருபை. அப்படி விட மாட்டாரு தேவன். நம்ம வலது புறம் இடது புறம் சாயும் போது என்ன சொல்லுவாரு? வழி இதுவே, இதுல நடங்க, சரியான பாதையிலே தேவன் நம்மை நடத்துகிறார். இன்னொரு வசனத்தை 44. இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளுக்கு தக்கதாகவும் உங்கள் கெட்ட கிரியைகளுக்கு தக்கதாகவும் நான் உங்களுக்கு செய்யாமல் என் நாமத்து நிமித்தம் உங்களுக்கு கிருபை செய்யும் போது. போதும் அந்த வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளுக்கு தக்கதாகவும் உங்கள் கெட்ட கிரியைகளுக்கு தக்கதாகவும் நான் உங்களுக்கு செய்யாமல் என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு கிருபை செய்தேன். ஹல்லேலூயா. எத்தனை பாக்கியம்! நாம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவர் நமக்கு கிருபை செய்து வருகிறார். ஹல்லேலூயா. இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ பேர் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறாங்க, ஆனா ஒரே ஒரு ஆளுடைய இருதயத்தை மாத்திரம் திறக்கிறார். அது பேர் தான் கிருபை. யாரு மேல? லீதியாள். எத்தனை பேர் அந்த ஆற்று பக்கத்துல கூடி இருந்தாங்க. இவங்க என்ன செய்யறாங்க? பிரசங்கம் பண்றாங்க. பவுலும் சீலாவுமா பர்னபாவுமா? பவுலும் சீலாவும் அவங்க பிரசங்கம் பண்றாங்க. அந்த வார்த்தையை கேட்கும்படியாக தேவன் லீதியாளின் உள்ளத்தை திறந்தருளினார். இதுதான் கிருபை. இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறாங்க. அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படலையே, அவங்கெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலையே, இயேசு யாருன்னே அவங்களுக்கு தெரியலையே. அப்போ நம்ம வாழ்க்கையிலே தேவன் இவ்வளவாக நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இப்ப நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம்? பரத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். இந்த லெவல்ல வந்திருக்கிறோம். நாம ஒருவேளை இன்னும் நிறைய இடத்தை தாண்டி போயிருக்கலாம். அன்னைக்கு இடமா தாண்டி போனாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம ஆவிக்குரிய கிருபைகளை பெற்றுக்கொண்டு நம்ம முன்னேறி செல்லிக்கொண்டே இருக்கிறோம். அன்னைக்கு இடமா மாறி போனாங்க. சரி, அப்போ நம்முடைய தேவன் நம்ம என்ன செய்கிறார்? அழைத்து வருகிற தேவனாக இருக்கிறார். எங்க அழைச்சு வந்திருக்கிறாரு? எது வேணாலும் சொல்லலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேல் ஜனங்களை எங்க அழைத்து வந்தாரு? சிவந்த சமுத்திரத்தை தாண்டி அவங்களை அழைத்து வந்தார். எந்த பிடியிலிருந்து? சாத்தானின் பிடியிலிருந்து, உலகத்தின் பிடியிலிருந்து, மாம்சத்தின் பிடியிலிருந்து விடுதலை ஆவதற்கு அவர் கட்டளைகள் எல்லாம் கொடுத்தார்.
ஆனா இவங்க எகிப்திலிருந்து கூட விடுதலை ஆயிட்டாங்க, சாத்தானின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்கிட்டாங்க. இந்த மாம்சத்தின் பிடியிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு அவங்க போராடி கொண்டே இருந்தார்கள். இன்னைக்கு கஷ்டம் நஷ்டம் வர்றதுக்கு காரணம் உலகமோ பிசாசோ இல்லை, நீங்களும் நானும் தான். நமக்கு இருக்கிற இந்த மாம்சம் தான். இந்த மாம்சம் தான் இந்த மாதிரி செய்யுது. நம்ம பரலோகத்துக்கு போன பின்பதாக இந்த மாம்சம் நமக்கு இருக்காது. ஆகவே நம்ம பாவம் செய்ய நினைச்சாலும் பாவம் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை பரலோகத்தில் பாவம் செய்ய முடியாது. அங்கே என்ன பட்டி கடையாக வச்சுருக்கான் ஸ்மோக் பண்ணுறதுக்கு, அங்கே என்ன டாஸ்மாக் கடையாக வச்சுருக்கான், அங்கே பாவம் செய்கிற இல்லை. அங்கே போன உடனே அது பரிசுத்தர் வாசம் பண்ணுகிற இடம், பரிசுத்தவான்கள் வாசம் பண்ணுகிற ஒரு இடம். நினைச்சாலும் அங்கே பாவம் செய்ய முடியாது. ஆனால் இங்கே நாம் பாவம் செய்யாதபடிக்கு அவருடைய கிருபை நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறது, தாங்கி கொண்டிருக்கிறது. நமக்கு ஏன் தண்டனை வரலை அப்படின்னா, நான் இவ்வளவு தப்பு பண்ணியும் தண்டனை வரலைன்னு நீங்கள் சொல்லாதீங்க. எதின் அடிப்படையில்? அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவர் நம்ம பாதுகாத்து கொண்டே வருகிறார், கிருபை செய்து கொண்டே வருகிறார். ஹல்லேலூயா. இதே மாதிரி எலியேசர் சொல்றாரு பாருங்க, ஆதியாகமம் 24:27. ஆதியாகமம் 24:27. என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றார். எங்க அழைச்சிக்கிட்டு வந்தாரு? எங்க அழைச்சிக்கிட்டு வந்தாரு? எங்க போகணுமோ அங்க அழைச்சிட்டு வந்தாரு, அழைத்து கொண்டு வந்தார். அதுக்கு முன்னால சொல்றாரு, அவர் தம்முடைய கிருபையையும், நமக்கு வேண்டியது கிருபை தான் இன்னைக்கு, தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு அவர் நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றான். என்ன செய்தாரு? அழைத்து கொண்டு வருகிற கிருபை. எந்த வீட்டுல பெண் இருக்கோ அந்த வீட்டுக்கு சரியா அழைச்சிட்டு வராரு. ஹல்லேலூயா. ஏன் ரெபேக்காள் தான் வரணுமா? வேற ஏதாவது ஒரு பெண் வரக்கூடாதா? ஒரு லீதியாள் வரக்கூடாதா? ஒரு லதா வரக்கூடாதா? அப்படி வரலையே. கரெக்டா யார் வர அந்த இடத்துல? இதை செய்யறது யாரு? தேவனாகிய கர்த்தர் கிருபையின் அடிப்படையில் செய்கிறார். ஈசாக்குக்கு ஏற்ற ஆளு யாரு தான்? ரெபேக்காள் தான் என்பதை யாரு தெரிந்து கொண்டிருக்கிறா? தேவன் தான். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் எல்லாரும் நல்லவங்க தான். நம்ம பிள்ளைகள் எல்லாருமே, நம்ம சபையில் இருக்கிற பிள்ளைகளும் நல்லவங்க தான். பிரைஸ் தி லார்ட். ஆனா தேவன் என்ன செய்கிறார்? அந்த பார்ட்னரை தெரிந்தெடுக்கிறது தேவன் தெரிந்தெடுக்கிறார். கரெக்டா அதை கொண்டு போவார், கரெக்டா மேட்ச் ஆகும். அப்படி இல்லைன்னா அது இடையில என்ன செஞ்சிடும்? அப்படி ஒரு ஸ்டாப் ஆயிரும், அது ஸ்டாப் ஆயிரும். இன்னும் சிலர் அவங்களாகவே மீறி செய்வாங்க பாத்தீங்களா? அது தேவ கிருபையின் அடிப்படையில் இல்லை. ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி அவங்க லவ் பண்ணி கட்டுவாங்க. சரி, லவ் பண்ணி கட்டின பின்பும் தேவனுடைய சமூகத்திலிருந்து விழுந்து கிடக்கும் போது அனுமதி சித்தத்தின் பேரிலே அவர்களையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஏனென்றால் அவர் யாரு? தேவன், அவர் மனிதன் அல்ல. இன்னைக்கெல்லாம் சிலர் என்ன பண்ணுவாங்க, இப்படி திடீர்னு லவ் பண்ணி கட்டிட்டா பயங்கர சிங்கம் மாதிரி சீருவாங்க. ஒரு வருஷம் கழிஞ்சு பாசத்துல பொங்கி வழிஞ்சு அப்படியே திருப்பி கூட்டு வீட்டில் வச்சுக்கிடுவாங்க. இவ்வளவுதான் நம்ம திறமை. நம்முடைய திறமைகள்லாம் ரொம்ப சீருவாங்க. ஹோய் ஹோய் ஹூன்னு பரிசுத்தத்துல கூடினவங்க மாதிரி ரொம்ப என்ன செய்வாங்க? சீருவாங்க. ஒரு வருஷம் கழிச்ச உடனே என்னதான் இருந்தாலும் நம்ம மகன் தானே, என்னதான் இருந்தாலும் நம்ம மக தானே. இதைத்தான் தேவன் செய்கிறார். இதை நான் தப்பாவே சொல்லலை. ஹல்லேலூயா. நமக்கு ஒன்று இருந்தாலும் நம்ம இப்படி தான் செய்வோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கொஞ்சம் அந்த பரிசுத்த வைராக்கியம் கொஞ்சம் இருக்கும், அது கொஞ்ச காலம் இருக்கும். அதுக்கப்புறம் என்னதான் இருந்தாலும் தேவன் நம்ம மன்னிச்சது போல நம்ம பிள்ளையும் மன்னிக்க வேண்டாமான்னு மன்னிச்சிருவோம். அதனால யாரும் பிளான் பண்ணிடாதீங்க. பாஸ்டர் ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்துருக்கிறாரு, நாமே அதை செஞ்சிடலாம் போலையே, அப்போ அனுமதி சித்தத்தின்படி நம்ம ஆசீர்வதிப்பார்னா, அந்த பூரண சித்தத்துக்கும் அனுமதி சித்தத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அதை புரிந்து, பூரண சித்தம் என்பது வேறு, அனுமதி சித்தம் என்பது வேறு. தேவனுடைய சித்தம் இல்லாமல் செய்கிறது. இரக்கத்தின் அடிப்படையிலே தேவன் நம்ம என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். பூரண சித்தம் என்று வரும்போது இரக்கத்தின் அடிப்படையில் அல்ல, வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் என்னை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் இதுல தான் நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆத்திரப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது. கரெக்டா கர்த்தர் என்ன செய்வார்? நமக்கானதை என்ன செய்வார்? செய்வார். அழைத்து வந்தார். அவர் தான் அழைச்சு வந்தாராம். எலியேசரை அழைச்சு வந்தது யாரு?
தேவனாய் கர்த்தர். அது என்னதுன்னு சொல்லியிருக்கு அதுல, கிருபை. அதுதான் என்னது? கிருபை. அழைத்து வந்தார், சரியா கொண்டு வந்து, அது எந்த விதமான ஒரு ஸ்டாப் அதுல ஆகாம, ஒரு பாஸ் ஆகாம நீட்டா கொண்டு வந்து கர்த்தர் எங்கேயே கொண்டு போயிட்டாரு, அந்த வீட்டுக்கே கொண்டு போய் எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு முடிக்கிறாரு பாருங்க. அந்த டைம் வரும்போது, அந்த வேலை வரும்போது எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு முடியும். ஹல்லேலூயா. அது வரைக்கும் என்ன செய்யும்? இழுத்துக்கிட்டே கிடக்கும், சவு முட்டாய் மாதிரி இழுத்துக்கிட்டே கிடக்கும். என்ன செய்வது, ஏது செய்வது, அப்படியா இப்படியா நம்ம எண்ணுவோம். பல காரியங்கள் நம்ம என்ன செய்வோம்? எண்ணுவோம். இப்போ நான்லாம் என் கல்யாணத்துக்கெல்லாம் அப்படிலாம் எண்ணின மாதிரியே தெரியல. உண்மையிலே இதை நடத்துவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். கர்த்தர் என்ன செய்வார்? நடத்துவார், அவ்வளவுதான். ஆனால் பிள்ளைகள்னு வரும்போது நம்ம கொஞ்சம் என்ன செய்கிறோம்? சிந்திக்கிறோம். இதா இருக்குமோ, அதா இருக்குமோ, இது பண்ணிடலாமோ, அதை பண்ணிடலாமோ, அப்படி பல எண்ணங்கள் எல்லாருக்கும் வருவது இயல்பு. அது தவறுன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் தேவன் நியமித்திருக்கும் போது அது சரியா டக்கு டக்கு டக்குன்னு கரெக்டாக நடக்கும். ஹல்லேலூயா. அழைத்து வருகிற தேவன். ஹல்லேலூயா. அது ஒரு கிருபை அப்படின்னு பார்த்தோம். சரி, ரெண்டாவதாக தாவீதுக்கு தேவன் என்ன கிருபையெல்லாம் கொடுத்தாரு, அப்படி அந்த ஆங்கிளில் பார்ப்போம். இப்போ நம்ம எப்படி பார்த்தோம்? இஸ்ரவேலருக்கு என்ன கிருபை கொடுத்தாரு? அழைத்தார், அழைத்து வந்த கிருபை. ரெண்டாவது எலியேசரை அழைத்து வந்தார் அப்படின்னு பார்த்தோம். இப்போ தாவீதுக்கு தேவன் என்ன கிருபையெல்லாம் கொடுத்தாருன்னு பார்க்கலாம். 2 சாமுவேல் 15:25. 2 சாமுவேல். ராஜா சாதோக்கை நோக்கி, தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு திரும்ப கொண்டு போ. கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதற்கு என்னை திரும்ப வர பண்ணுவார். சரி, இப்போ தாவீது ராஜா சொல்லுகிறார். இப்ப தாவீது ராஜா எந்த சூழ்நிலையில் இருக்கிறாரு? அப்சலோமால் விரட்டப்பட்ட ஒரு நிலைமை, காலில் செருப்பு கூட இல்லாத ஒரு நிலைமையில அவருக்கு பயந்து போகிறார். அப்சலோம் கிட்டத்தட்ட யாரா மாறிட்டாரு, அடிப்படையில் ராஜாவா மாறிட்டாரு. ஏன்னா அரண்மனையை அவர் கைப்பற்றிட்டாரு. அரண்மனையில சில தவறான காரியங்களை அவர் செய்கிறார். தாவீது ராஜா சொல்லும் போது கூட, நீ ராஜாவிடத்துல போ அப்படின்ட்டு யார்கிட்ட சொல்றாரு? ஊசாயிட்ட சொல்றாரு. அப்போ அவர் யாரா மாறிட்டாரு? ராஜாவாக மாறி அந்த அரண்மனையை கேப்சர் பண்ணி இப்போ தாவீதை விரட்டி விட்டுட்டாரு. தாவீது வெறுங்காலோடு அழுதுகிட்டு போறாரு. எனக்கு என்ன ஆச்சரியன்னா, இது யார் கொடுத்த தண்டனை? தேவன் கொடுத்த தண்டனை. தாவீது ராஜாவுக்கு தேவன் கொடுத்த தண்டனை. பத்சேபாள் விஷயத்துல அவர் செய்த தவறை தேவன் இப்பொழுது என்ன செய்கிறார்? சரி கட்டுகிறார். ஆனால் அந்த சரி கட்டுகிற வேளையிலும் கூட அவருடைய கிருபை தாவீதை விட்டு விலகல. ஹல்லேலூயா. இதுதான் ஆச்சரியம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாம பாவம் செஞ்சிருந்த வேளையில பொட்டுன்னு ஹார்ட் அட்டாக் வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்ம பாவ சூழ்நிலையில இருந்திருப்போம், இல்லவே இல்லைன்னா சொல்ல முடியாது. நல்லா இருந்திருப்போம், அப்புறம் பின்மாற்றம் அடைஞ்சிருப்போம். ஒரு வாரம் ஒரு மாதிரி பேக்கு மாதிரி அலைஞ்சிருப்போம். ஒரு பரிதாபமான பிசாசு மகன் மாதிரி அலைஞ்சிருப்போம். அந்த நேரத்தில் நமக்கு ஒன்றுமே ஓடாது, பைபிள் ஓடாது, ஜெபம் ஓடாது, ஒன்றும் ஓடாது. அந்த சூழ்நிலையில் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருந்துச்சுன்னா நீங்கள் அப்படிலாம் நினச்சி பார்ப்பீங்களா? நினச்சி பார்த்துருக்கீங்களா? நான்லாம் அப்படி நினச்சி பார்த்துருக்குறேன். இந்த சமயத்தில் நான் செத்துருந்தா கண்டிப்பாக நரகத்துக்கு போயிருப்பேன். அல்லேலூயா. தேவன் அப்படியெல்லாம் அனுமதிக்காம அவர் கிருபையை கொடுத்து, நீடித்த நாட்களை கொடுத்து, பரிசுத்தமாய் வாழ, கர்த்தருடைய கட்டளையின்படி ஜீவிக்க அவருடைய கிருபையை தருகிறார் பாருங்க. இதெல்லாம் அதனால தான் பரிசுத்தவான்கள் நாளைக்கு நம்மெல்லாம் போகும்போது ஒருவேளை நமக்கு கிரீடம் தலையில் வைக்கிறாருன்னு வைங்களேன், அந்த கிரீடத்தை தலையில் தரிச்சிருக்க மாட்டோம். அவங்க என்ன செய்வாங்க? கிரீடத்தை எடுத்து இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தில் வச்சு, இதை தரிப்பதற்கு நாங்கள் என்ன இல்லை, பாத்திரவான்கள் அல்ல. ஏனென்றால் நாங்க செய்ததெல்லாம் நாங்களே செய்யல, உம்முடைய கிருபையினால தான் செஞ்சோம். நீங்க கிருபை தரலன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இந்த கிரீடம் எங்க இருக்கக்கூடாது? இங்க இருக்கக்கூடாது, அது கீழே தரையிலே இருக்கட்டும்னு தரையில தூக்கி வைப்பாங்களாம். ஹல்லேலூயா. அந்த லிஸ்ட்ல நீங்களும் நானும் வருவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ இவர் என்ன சொல்றாரு? கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலையும் பார்க்கிறதற்கு என்னை திரும்ப வர பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். அப்ப திரும்ப வர பண்ணுகிறது எதன் அடிப்படையில தான்? கிருபையின் அடிப்படையிலே. தேவ கிருபை. திருப்பி வந்தாரா வரலையா? எப்போ வந்தாரு? திரும்பி வர பண்ணினார். ஹல்லேலூயா. சரி, வாசிப்போம்.
19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 சாமுவேல் 19:15. ராஜா திரும்ப வருகிறதற்கு யோர்தான் மட்டும் வந்தபோது யூதா கோத்திரத்தார் ராஜாவுக்கு எதிர்கொண்டு போய் ராஜாவை யோர்தானை கடக்க பண்ண கில்கால் மட்டும் வந்தார்கள். சரி, ராஜா திரும்பி வருகிறதற்கு, அப்ப திரும்பி வர பண்ணினாரா இல்லையா? அப்போ அந்த திரும்பி வர பண்ணுகிற கிருபை அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இந்த இடத்துல அவர் இழந்து போன ராஜ்ய பாரத்தை திரும்ப கொடுத்தார். ஹல்லேலூயா. இது என்னது? கிருபை தானே. அவரை தண்டனை அடிப்படையில் விரட்டுறாரு. அப்படியே விரட்டல, அப்படியே ஒன்றும் இல்லாமல் இனிமே போயிருன்னு அனுப்பல. திருப்பி தேவன் ஒரு கிருபையை கொடுத்தார், திரும்பி வர பண்ணுகிற கிருபை. அப்ப இழந்து போன ராஜ்ய பாரத்தை அவர் திரும்ப பெற்றுக்கொண்டது எதன் அடிப்படையில? அவருடைய ஜெபத்தின் அடிப்படையில, அவருடைய துதியின் அடிப்படையில இல்ல, கிருபையின் அடிப்படையில. அப்படியே ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லுகிறார், இழந்து போனவைகளை நான் உங்களுடைய வாழ்க்கையிலே திரும்ப தருவேன் என்னுடைய கிருபையின் அடிப்படையிலே. ஒருவேளை சில காரியங்கள் நம்ம இழந்து போயிருக்கலாம். ஒருவேளை சுகத்தை இழந்து போயிருக்கீங்களா? பிள்ளைகளை இழந்து போயிருக்கீங்களா? எவ்வளோ பேருடைய வாழ்க்கையில் பாருங்கள். அந்த புதுக்கோட்டையிலலாம் ஒரு அன்பு சகோதரி புதுசாக இப்போ வராங்க. அவங்க நம்ம நகோமி சிஸ்டருடைய அவங்க உறவினர். அவங்க வீட்டில் வச்சு தான் இந்த சண்டே கிளாஸ்லாம் என்ன செய்யுது நடக்குது. ஒரு சண்டே கிளாஸ் அங்கே வச்சு நடக்குது. நேற்று அந்த தம்பி இறந்து 1 வருஷம். நேற்று புதுக்கோட்டையில் உபவாச ஜெபம். அது அவங்க லீவ் போட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் அவங்க கண்ணெலாம் கலங்கி இருந்துச்சு. ஏன்னா போன வருஷம் அந்த பையன் மரிக்கும் போது 9 வயது. எத்தனை வயசு? 9 வயது தான். எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அந்த பிள்ளைய மறக்க முடியுமா? குழந்தையில இறந்தாலே மறக்க முடியாது. ஜோசப் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு ஜோசப்புக்கு 2வது கர்த்தர் ஒரு பெண் குழந்தையை கொடுத்தாரு. ஆனால் அது ரொம்ப சீக்கிரமாக 1 மாதமா 1 மாதம், ஆமாம் 1 மாதத்தில் மறிச்சிருச்சு. 1 மாதம் தானே அப்படின்னு அவன் ஈஸியாக எடுத்துக்கல. அவன் அந்த கல்ற தோட்டத்தில் அவன் அழுக எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அப்படியே கண்ணீர் கொட்டுது. அப்படி தான் இருக்கும். அது குழந்தைகிட்ட இன்னும் பேசலை. ஆனால் இது அப்படி இல்லை. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறான், ஜம்முன்னு இருக்கான் ஆள், நல்ல அப்பா அம்மாட்ட பேசியிருப்பான். திடீர்னு மறிச்சு போனான்னா எப்படி இருக்கும்? இப்போ அவங்க நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. அதுதான் எங்களுக்கு ஆச்சரியம். நேற்று எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் ஜெபம் பண்ண சொன்னாங்க. 1 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஜெபம் பண்ண சொன்னாங்க. ஆனால் 2 பேர் கண்ணு கலங்கி இருக்கு. ஆனால் தேவ கிருபை அவங்க மேலே இருந்ததுனால தேவனை விட்டு அவங்க என்ன செய்யலை, தூரம் போகலை. ஒரு சிலலாம் சின்ன காரியத்துக்கும் தேவனை விட்டு தூரம் போயிடுறாங்களே. சின்ன காரியத்துக்கும் தேவனை விட்டு என்ன செஞ்சிடறாங்க, தூரம் போயிடுறாங்க. ஒரு பெரிய மரணம் வந்திருக்கு. ஆனால் அவங்க கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்வதற்கு காரணம் என்னன்னா, ஒரு கிருபை, தேவ கிருபை அவங்க மேலே இருந்ததுனால எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் சபைக்கு வந்துடுவாங்க. அவரால் வர முடியாது. அந்த அன்பு சகோதரி அவங்க என்ன செஞ்சிருவாங்க, வந்துடுவாங்க. உபவாச ஜெபங்களுக்கு வந்துடுவாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய கிருபை. அப்போ நம்முடைய தேவன் என்ன விரும்புகிறார், என்ன சொல்றாருன்னா, திரும்பி வர பண்ணினாரா? திரும்பி பண்ணுகிற கிருபை. அப்ப இழந்து போனதை நான் திரும்ப தருவேன். அது ஒரு கிருபை. எதை இழந்திருக்கிறீங்க உங்களுக்கு தான் தெரியும். சிலர் பிள்ளைகளை இழந்திருப்பாங்க. ஒருவேளை அவங்களுக்கு அந்த பையன் இழந்திருக்கிறான்ல, பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை நான் தீர்க்கதரிசி இல்லைன்றாலும் தேவனுடைய பிள்ளையாக நான் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. கிருபையின் அடிப்படையில் இன்னொரு மகனை அவங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. இழந்து போனதை திரும்பி இவங்க விரட்டி விட்ட அதே அந்த அரண்மனைக்கு திரும்பி வர பண்ணின தேவன் இழந்து போன அந்த மகனுக்கு ஈடாக இன்னொரு மகனை கொடுப்பார். அப்படியே பைபிளே ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. ஆதியாகமம் 4:25. பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். இந்த வசனத்தின்படியே கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார். தேவன் கொடுத்தார். அப்படிதான் கர்த்தரால். என்ன அழகா அந்த அம்மா பாருங்க. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் கொடுத்த பிள்ளை. அப்படிதான் சொல்லணும். இல்லையா? எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, அதனால பிள்ளை வந்துருச்சு. இது மனுஷகத்தில் சொல்லுவாங்க.
கல்யாணம் ஆனதுனால இல்லை, நீ கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் குழந்தை இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே. அப்போ நமக்கு குழந்தையை தந்திருக்கிறாரே. அப்போ இது எதனால? கிருபையினாலே. ஹல்லேலூயா. கிருபை, தேவ கிருபை. அப்போ இழந்து போன ஆசீர்வாதங்களை, இழந்து போன நன்மைகளை திரும்ப தருவார். எதன் அடிப்படையில்? கிருபையின் அடிப்படையில். சோர்ந்து போகாதீங்க, தேவன் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். இந்த வசனத்தை எடுத்து பைபிளை பிடிச்சு தேவனுக்கு நேராக நீட்டுங்க. ஆண்டவரை, இந்த தாவீது எவ்வளவோ உமக்கு விரோதமாய் பாவம் செய்தார், ஆனால் அவர் தன்னை உணர்ந்த பிறகு, ஆண்டவரை நீ நீதியை சரி கட்டினாலும் அதிலே ஒரு கிருபையை கொடுத்து திரும்பி வர பண்ணினீரே ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல அவருக்கு பெரிய ஒரு கிருபை, 1 சாமுவேல் 30 ரொம்ப ஆச்சரியமான ஒரு கிருபை. அது என்ன கிருபைன்னு நான் சொல்றேன். 30:2 அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். போதும். அதாவது பொதுவா என்ன செஞ்சிருவாங்கன்னா, எதிரிகள் வந்துட்டாங்கன்னா, அந்த எதிரிகள் மற்றவங்களை கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்க? அவ்வளவரையும் வெட்டி தள்ளிடுவாங்க. தேவன் அதை அனுமதிக்காம என்ன பண்ணிரு, அந்த பாருங்க, அழகா இருக்கு பாருங்க. அதிலிருந்து ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல். இதை செய்தது யாரு? தேவன். கிருபை. அது நீங்க அதை வாசித்தீங்கன்னா தெரியும். 19ஆம் வசனத்துல, அவர்கள் கொள்ளையடித்து கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். ஹல்லேலூயா. தாவீது என்ன செய்தான்? திருப்பி கொண்டான். திருப்பி கொள்ளுகிற கிருபை. ஹல்லேலூயா. ஏதாவது இழந்து போயிருக்கீங்களா? வியாபாரத்தில் ஒடிஞ்சு போயிருக்கீங்களா? அல்லது தொழிலில் ஒடிஞ்சு போயிருக்கீங்களா? எனக்கு திரும்ப அந்த காரியம் கிடைக்குமான்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, தாவீதுக்கு நான் அருளின கிருபையை திரும்ப தருவேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். குட்படி தூய தேவனே, தாவீது கருளின கிருபை தாசராம் எமக்குமே தந்திடுவார். தாவீது கருளின கிருபை தாசராம் எமக்குமே தந்திடுவார். எலிசாவை போல் 2 மடங்கு, எலிசாவை போல் 2 மடங்கு வல்லமையால் நம்மை அபிஷேகிப்பார். வல்லமையால் நம்மை அபிஷேகிப்பார். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா. தாவீது கருளின கிருபை தாசராம் நமக்குமே தந்திடுவார். ஹல்லேலூயா. தாவீதுக்கு மாத்திரமல்ல, தாவீது தேவனை பின்பற்றினார், அவரை பின்பற்றின நமக்கும் அவர் என்ன கிருபை தருவாராம்? கிருபை. கிருபை என்றால் பெரிய கிருபை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, சங்கீதம் 5:7 வாசிங்க. சங்கீதம் 5:7. நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து பணிந்து கொள்ளுவேன். அல்லேலூயா. இந்த ஆலயத்துல நம்ம வந்திருக்கிறனாலே அது என்னதான்? கிருபை. அல்லேலூயா. அதிகமாக ஆலயம்னு பழைய உடன்படிக்கையில சொல்லும். சபை என்றும் இருக்கிறது, ஆனா ஆலயம் அல்லது ஆசரிப்பு கூடாரம் அப்படி இருக்கும். புதிய உடன்படிக்கையில் எப்படி இருக்கும்? அதிகமாக சபை அப்படிதான் இருக்கும். அப்போஸ்தலர் 2:47 பார்க்கிறோம், ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும்
சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அன்னைக்கு ஆலயம், இன்னைக்கு சபை. சபை தேவ ஜனம் கூடுகிற இடம் தான் சபை. ஒரு மரத்துக்கு கீழே ஒரு 15 பேர் கூடியிருந்தா அது சபை. ஒரு வீட்டுல ஒரு 5 பேர் கூடியிருந்து கர்த்தரை ஆராதிச்சா அது ஒரு சபை. இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்துல ஒரு 100-150 பேர் இருந்து நாம கர்த்தரை ஆராதித்தால் அது பேரு சபை. ஹல்லேலூயா. எங்க கூடியிருந்தாலும் அது சபை தான். பிரைஸ் தி லார்ட். எங்க இருந்தாலும் அது பேர் சபை. ஆனா இவர் சொல்றாரு, இவர் யாரு தான்? தாவீது தானே. மேல என்ன போட்டிருக்கு? தாவீது தானே போட்டிருக்கு. சரி. நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து அவரை பரிசுத்த சன்னதிக்கு நேரே பக்தியுடன் பணிந்து கொள்வேன். ஆலயத்துக்குள்ள பிரவேசித்து தேவனை பணிந்து கொள்ளுகிறது ஒரு பெரிய கிருபை. இன்னைக்கு இந்த பாக்கியம் நிறைய பேருக்கு என்ன செய்யாது? கிடையாது. இருந்தாலும் வரமாட்டாங்க. ஏன்னா அந்த கிருபை அவங்களுக்கு கொடுக்கப்படல. ஆலயத்துக்கு வர்றதே கிருபைங்க. ஏதோ வரங்கள் பெற்றால்தான் கிருபை நினைக்காதீங்க. அது இன்னொரு கிருபை. கிருபை வரங்கள் அது வேற. அதே சமயத்துல நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, நீங்க ஆலயத்துக்கு உள்ள வந்து தேவனை உண்மையோடு உத்தமத்தோடு பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை நாம் பணிந்து கொள்கிறோமே, அது என்னன்னா கிருபை. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இன்னைக்கு இது இல்லை? இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவங்க குற்றாலத்துல இருக்காங்களோ, எத்தனை பேர் ஊட்டியில இருக்காங்களோ, எத்தனை பேர் கொடைக்காம இருக்காங்களோ, யாமறியோம் பராபரனே வராம்பரமே. ஹல்லேலூயா. அவங்களுக்கு அதுல தான் சந்தோஷம். தேவனுடைய பிள்ளைகளாக உங்களுக்கு எனக்கும் எங்க தான் சந்தோஷம்? தேவ சபையிலே. ஏன்? தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவ சபையிலே தேவன் அசைவாடுகிறார். தேவ சபையிலே தேவன் உலாவுகிறார். தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை இங்க இருக்கு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். குடும்பத்தில் அது சபைன்னு சொல்ல முடியாது. நம்ம குடும்பமாக ஜெபிக்கிறது குடும்ப ஜெபம். ஆனால் ஒரு அநேக குடும்பங்களாக இணைந்து நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு பேர் தான் என்னது? சபை. அவர் சொல்றாரு, நானோ மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து. சில கிறிஸ்தவங்க பார்க்கலாம், சில சபைகள்லாம் பார்க்குற அந்த வாலிப பையங்கள்லாம் வருவாங்க, கேம்பஸ்லேயே நின்றுட்டு போயிடுவாங்க. அது பைக்கில் அப்படி சாஞ்சிருப்பாங்க, அரட்டை அடிப்பாங்க. ஏன்னா அம்மா கேட்பாங்க, டேய் இன்னைக்கு கூட்டத்துக்கு வந்தியா? ஆமாம் கூட்டத்துக்கு வந்தேன். அது கேட்டு வச்சுக்கிடுவாங்க பிள்ளைகிட்ட. அடுத்த கேள்வி அந்த அம்மா உண்மையான அம்மானா என்ன கேட்கும்? இன்னைக்கு பிரசங்கம் என்ன தலைப்பில், என்ன மெயின் வசனம்னு அதை கேட்டுக்கிடுவான். உள்ளே போக மாட்டான். வெளியில் நின்று ஏதாவது ஒரு நல்ல என்னப்பா இன்னைக்கு பிரசங்கம் அதை எழுதி வச்சுக்கிடுவான். அது மட்டும் அம்மாட்ட என்ன செஞ்சிருவான்? சொல்லிடுவான், இதுதான் பிரசங்கம். ஐயோ பாவம் அந்த அம்மா, என் பிள்ளை மாதிரி தங்க கம்பி அங்கேயுமே இல்லையே அப்படிம்பாங்க. ஆனால் இந்த குரூப் எங்கே தான் நின்றுருக்கோம்? அந்த பைக் ஓரமாக நின்று சாஞ்சு நின்று நல்லா அரட்டை அடித்து முடிஞ்சாங்க, கொஞ்சம் ஸ்மோக்கிங்லாம் பண்ணி அப்படியே ஜாலியாக போகும். அதுக்கு கேம்பஸுக்குள்ளே தான் வருமொழிய, ஆலயத்துக்குள்ளே வராது. ஏன் வராதுன்னா கிருபை இல்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம்னா இது என்னது? கிருபை. இதையே நீங்கள் பெருசாக நினைக்கணும். இதை சாதாரணமாக நினைக்கக்கூடாது. ஏன்டா சில நன்மைகள் கிடைக்கலையே, இன்னும் சில கிருபைகள் கிடைக்கலைன்னா, ஆலயத்தில் வந்து தேவனை பணிந்து கொள்ளுகிறவர்களுக்கு கிருபை உண்டு. ஸ்தோத்திரம். பழைய உடன்படிக்கையில் அன்னாள் என்ன பண்ணா? ஆலயத்துக்குள்ளே வந்து வீட்டில் ஜெபிச்சு பார்த்தா என்னமோ அவளுக்கு அந்த கிருபை வீட்டில் ஜெபிச்ச போது கொடுக்கப்படலை. ஆனால் ஆலயத்தில் வந்து அந்த அம்மா ஜெபிச்ச போது அந்த அம்மாவுக்கே என்ன வந்துட்டு ஒரு சந்தோஷம், ஒரு மன மகிழ்ச்சி வந்துருச்சு. அவரும் சொல்லிட்டாரு, சந்தோஷத்தோட பாமா நீ ஜெபிச்சதன்படி உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லிட்டாரு. அப்படியே நடந்துருச்சு. ஆலயத்தில் போய் ஜெபிக்கிற ஜெபம். ஒருவேளை நீங்கள் இந்த பக்கத்தில் அருகில் இருந்தீங்கன்னா, நமக்கு கதவு திறந்தா இருக்குது, உங்களுக்கு எப்படிலாம் சாவி எங்கே இருக்குன்னு தெரியும், வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஏன்னா ஒருவேளை வீட்டில் ஜெபிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? இடம் இல்லாமல் இருக்கலாம், ஒருமனம் இல்லாமல் இருக்கலாம், சிந்தனைகள் சிதறலாம். தனியாக வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஆலயத்தில் வந்து ஜெபிப்பது ஒரு பெரிய கிருபை. ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லும். ஹல்லேலூயா. சரி, இப்போ சங்கீதம் 89:33 இல்லையா? ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும். அப்போ 30 வாசிங்க. அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை விளாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன். ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். அப்ப எது முக்கியம் பார்த்துட்டீங்களா? கிருபை. ஹல்லேலூயா. இந்த பாட்டு பாடிடுவோமா? கிருபை 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 எல்லாம் கிருபை 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 எல்லாம் கிருபை 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 கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல,
எல்லாம் கிருபை 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 கிருபை. அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, வியாதி எல்லாம் மாறினது, பாவமெல்லாம் மறைந்தது, சாபமெல்லாம் உடைந்தது, பரிசுத்தமாய் மாறினது. அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, வியாதி எல்லாம் மாறினது, பாவமெல்லாம் மறைந்தது, சாபமெல்லாம் உடைந்தது, பரிசுத்தமாய் மாறினது. கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை. கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை. என்ன மாதிரி சொல்றாரு பாருங்களேன். அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல், என் வேதத்தை விட்டு விலகி, என் கட்டளைகளை கை கொள்ளாமல், என் நியமங்களை மீறி நடந்தால், அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதையினாலும் தண்டிப்பேன். அவங்கள தண்டிப்பேன், ஆனா கிருபை எடுக்க மாட்டேன். அல்லேலூயா. எத்தனை பாக்கியம், எத்தனை பாக்கியம். ஆண்டவரிடத்திலிருந்து அடி வாங்குவது ஆசீர்வாதங்க. பரிசுத்தவான் என்னை தயவாய் குட்டட்டும், பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் என்னை தயவாய் குட்டட்டும். தேவனிடத்துல தண்டனை பெறுவது பெரிய பாக்கியம். அல்லேலூயா. அவர் சும்மா நம்ம அழிச்சிட மாட்டாரு. ஸ்தோத்திரம். எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு, மாதையா பிரதர் இருக்கும்போது, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். கிளாட்சன் அப்போ சின்ன பையன், இதை விட மாட்டார் இந்த ஆள் அப்படின்னு நினைப்பாங்க அவங்க ஃபேமிலி. ஒரு சின்ன கம்பை கொண்டு வருவார். நான் நினைப்பேன் அடித்து பிச்சு தள்ளிட்டார் அப்படின்னு நினைப்பேன். பின்னிட்டார், பின்னி இன்னைக்கு வந்த மசமாக மாட்டிக்கிட்டான் அப்படின்னு நினைப்பேன். அவர் அப்படியே தடவுவார் பாருங்க கம்பை வச்சு. பிரைஸ் எல்லாம் அதே அவனுக்கு சுகமாக இருக்கும். தாத்தா கம்பை எடுத்துகிட்டு வந்து அடிக்க வர்ற மாதிரி வந்தால் பேரனை பார்த்தவொடனே என்ன செய்வது, தடவுவார். இதைத்தான் தேவனும் செய்கிறார். அல்லேலூயா. நம்ம தேவனும் அப்படிதான், மட்டாய் தண்டிப்பார். ஸ்தோத்திரம். எந்த பிரச்சனையும் வராமல் தண்டிக்கிற மாதிரி தண்டிப்பார். எதுக்கு? நீங்களும் நானும் உணர்வதற்கு. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, மன்னிங்க ஆண்டவரே விழுவதற்காக தண்டிக்கிறது போல தண்டிச்சு, அப்படியே கிருபை அள்ளி கொடுத்து, அந்த கிருபையினால பழையபடி கொண்டு வந்து அந்த ஸ்தானத்தில் நிறுத்திடுவார். அதுதான் நமக்கு இருக்கிற கிருபை. அதனால்தான் தப்பு செஞ்ச பாவி பரிசுத்தவான்களை கூட நம்ம ரொம்ப கிண்டல் பண்ணக்கூடாது. ஏன்னா கிருபை அவங்க மேலே இருந்துக்கிட்டே இருக்கு. அந்த ஒரு டைம் வரும்போது அவனை பழையபடி கொண்டு வருவார். ஏன்னா கிருபை இருக்க. கிருபை சொல்லுங்க, கிருபை 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 நம்மை விட்டு விலகாது. கிருபை நம்ம ஒருபோது நமக்கு தீங்கு செய்யாது. பிரைஸ் தி லார்ட். அந்த வசனம் பாருங்க. ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையை பெசகாமலும் இருப்பேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 2 சாமுவேல் 7:15 வாசிங்க. 2 சாமுவேல் 7. உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்தில் இருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். திருப்பி அதே தான் சொல்றாரு. 2ஆம் வசனம், அதுக்கு முந்தின வசனம். நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன், அவன் எனக்கு குமாரனா இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு. உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். இப்ப சவுலிடத்திலிருந்து என்ன போயிட்டு? கிருபை போயிட்டு. ராஜ்யபாரம் இருந்துச்சு, ஆனா கிருபை போயிட்டு. பெருசு என்னது? கிருபை தாங்க, தேவ கிருபை. அதான் நம்ம நிக்க வச்சிருக்கு. நாம என்ன பெரிய பரிசுத்தவான்களா? நாம எல்லாம் பெரிய நீதிமான்களா? எத்தனை முறை விழுந்து விழுந்து எழும்பணும், ஆனா நம்ம அப்படியே தள்ளலையே. அவருடைய கிருபை நம்ம தாங்கினது. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை. அவருடைய கிருபை நம்மை தூக்கி நிமிர்த்தினது, அவர் நடக்க வைத்தது. அல்லேலூயா. நம்ம விட்டு என்ன செய்ய மாட்டாரா? விலக்க மாட்டார். அப்ப இது என்ன கிருபை? இந்த கிருபைக்கு என்ன பெயர் சொல்லலாம்? விலக்காத கிருபை. விலக்காத கிருபை. 94:18. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. தாங்குகிற கிருபை. தாவீதுக்கு என்ன கிருபை எல்லாம் கொடுத்திருக்காரு? கர்த்தாவே என் கால் சறுக்குகிறதுன்னு எழுத்தின் பிரகாரம் உள்ள கால் சறுக்கிறதையே சொல்றாரு. இப்ப இதுல தண்ணி ஊத்துனா நம்ம காலை வச்சோடனே சர்ன்னு சறுக்கும். அந்த சறுக்குதலா? ஆவிக்குரிய ஜீவியத்துல சறுக்கிற சறுக்குதல். அவருடைய வாழ்க்கையில நிறைய சறுக்குதல் வந்துச்சு. முக்கியமா இந்த பச்சைபால் விஷயத்துல அதான் மெயினான ஒரு சறுக்கல்.
ஆனா கர்த்தர் சொல்றாரு, அது அவரே சொல்றாரு, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. நம்ம எத்தனை முறை வலிக்கு விழுந்தோம், எத்தனை பேரை தேவனை விட்டு நம்ம தூரம் போனோம். அந்த தாங்கி தாங்கி அது தாங்கி நடத்தும் அந்த பாட்டு தான் திரும்ப திரும்ப வருது இல்ல. தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை ஆச்சரியம், அதை சார்ந்து சார்ந்து அனுதினமோ மகிழ்ந்து வாழுகிறே. தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை ஆச்சரியம், அதை சார்ந்து சார்ந்து அனுதினமோ மகிழ்ந்து வாழுகின்றே. அல்லேலூயா அவர் வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேனா. அல்லேலூயா அவர் வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவே. என்ன கிருபை? தாங்குகிற கிருபை. யாருக்கு கொடுத்தாரு? தாவீதுக்கு. பாட்டு படிச்சோமா இதுக்கு முந்தின பாட்டுல என்ன படிச்சோம்? தாவீது கருளினமா கிருபை தாசராம் எமக்குமே தந்திடுவார். தாவீதுக்கு மாத்திரமல்ல, தேவ பிள்ளைகளாகிய நமக்கும் தாவீதுக்கு கொடுத்த அதே கிருபை நமக்கு தருவார், அதற்கு மேலும் தருவார். ஏனென்றால் நாம வாழ்வது புதிய உடன்படிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இருக்கிற கிருபை அது அளவில்லாதது, அது எண்ணி முடியாதது, அது ஆச்சரியமானது, அது அதிசயமானது. கிருபை மேல கிருபை, கிருபை மேல கிருபை. அவங்களுக்கு கிருபைன்னா உங்களுக்கு எனக்கும் கிருபை மேல கிருபை. போன வாரம் கொஞ்சம் கொஞ்சம் சொன்னீங்களா? வாயில் அந்த வார்த்தை வந்துச்சா? என் வாயில கிருபை கிருபைங்கிற வார்த்தை வந்ததுன்னு சொல்லவங்கலாம் கொஞ்சம் கை வைத்துங்க பார்ப்போம். கிருபை 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 கிருபை. கிருபா இல்ல, அப்புறம் யாராவது கிருபாங்கிற பொண்ணு இருந்துட போறா. பிரைஸ் எல்லாம். கிருபை கிருபை கிருபை. தேவனே உம்முடைய கிருபை பெரியது, அது அளவிட முடியாதது, அது ஆச்சரியமானது, அது அதிசயமானது. நான் நிற்கிறேன் என்றால் கிருபை, நான் வேலை செய்கிறேன் என்றால் கிருபை, நான் பாடுகிறேன் என்றால் கிருபை, நான் பிரசங்கம் பண்ணுகிறேன் என்றால் கிருபை. சொல்லிட்டே போனோம். உபவாசிக்க கிருபை 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 கிருபை. என்ன கிருபை பார்த்து நிறைய இருக்கு இதுல. இதை இன்னும் ஒரு ஆள்கிட்ட போயிடுறேன். என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். 89:22 வாசிங்க. 89:28. சரி, அதுக்கு முன்னால இன்னொன்று வாசிடுவோம். ஏசாயா 55:3 வாசிடுங்க. அதை வாசிங்க. ஏசாயா 55:3. சரி, 89. சங்கீதம் 89:20. சரி, ஏசாயா 55:3 தான் வாசிங்க. செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை. என்ன கிருபை? நிச்சயமான. அப்படின்னா என்ன சொல்லலாம்? நிச்சயமான என்ன சொல்லலாம்? உறுதியான கிருபை. தாவீதுக்கு என்ன செஞ்சாராம்? நிச்சயமான கிருபைகளை கொடுத்தாராம். உங்களுக்கு அதை என்ன செய்வேன் தருவேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அது என்ன? உறுதியான கிருபை. என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன்னு 89:28 இருக்கு. என்றென்றைக்கும் காப்பாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்றென்றைக்கும் காப்பேன், அந்த கிருபை என்றென்றைக்கும் தருவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவும் கிட்டத்தட்ட இதுதான். முடிவு வரைக்கும், நமது உலகத்துல ஜீவிக்கிற வரைக்கும் அவருடைய கிருபை நமக்கு தந்துகிட்டே இருப்பாராம். அவருடைய கிருபை நம்ம விட்டு என்ன செய்யாது? விலகாது. அது நம்ம விட்டு தூரம் போகாது. நம்ம கிருபை நம்மோட ஒட்டி கொண்டே இருக்கும். என் கிருபை அவனோடு இருக்கும். 89:24 சொல்றாரு. எவனோடு இருக்கும்? அந்த சங்கீதக்காரனோடு இருக்கும். அவரோடு மாத்திரமா? உங்களோடும் என்னோடும் இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு அலைய சொல்லுவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, இன்னும் ஒரே ஒரு சிம்பிளா ஒன்றை பார்த்துட்டு முடிச்சிடலாம். கிருபை நிறைய இருக்கு. ஓகே, 2 கொரிந்தி. இப்போ இதை பார்த்த சொல்லுங்க, என்ன கிருபெல்லாம் தாவீதுக்கு கொடுத்தாரு? திரும்பி வர பண்ணுகிற கிருபை, ஆலயத்துக்குள் பிரவேசித்து பணிந்து கொள்ளுகிற கிருபை, நம்மை விட்டு விலக்காத கிருபை, தாங்குகிற கிருபை, நிச்சயமான கிருபை, பிறகு அவனோடு முடிவு பரியந்தும் அவனோடு இருக்கிற கிருபை, என்றென்றைக்கும் அவனுக்காக காக்கிற கிருபை. இப்படி நிறைய கிருபை. பிரைஸ் எல்லாம். இன்னும் ஒரே ஒரு கிருபை சொல்லிட்டு முடிச்சிடலாம். இதுவும் ஒரு கிருபையா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அதுவும் கிருபை தான். ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 8:1 வாசிங்க. அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் சரி. அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதுவும் எப்படி வருது? தேவன் அளித்த கிருபை. ஒரு நபர் காணிக்கை கொடுக்கிறார் என்றால், ஒரு நபர் கர்த்தருக்காக உற்சாகமாய் கொடுக்கிறாங்க என்றால், தசமபாகமே கொடுக்கிறார்கள் என்றால், அது தேவன் அளித்த கிருபை. எல்லாராலும் கொடுக்க முடியாது. இந்த சபையில எல்லாரும் தசமபாகம் கொடுக்கறது இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன்? கிருபை இல்லை. அந்த கிருபையில நீங்க நினைக்கலாம், வாங்குகிறதா ஐயா கிருபை, கொடுக்கிறது கிருபையா? இது என்ன என்ன எந்த உலகத்தில் நீங்க இருக்கிறீங்க? வாங்கிறது தாங்க கிருபை, கொடுக்கிறது கிருபைன்னு யார் சொன்னா? வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். தேவன் அளித்த கிருபை. அப்ப நாம ஒரு காணிக்கை கொடுக்கிறோம்டா, ஒரு 10 ரூபாய் நம்ம கொடுக்கிறோம் என்றால் அது என்னது? கிருபை. நம்முடைய தகுதி. அடுத்து பாருங்க, அவர்கள் வாசிங்க. சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உத்தரவுமாய் கொடுத்தார்கள். அவங்களுக்காக நம்ம அவங்க கிட்டலாம் நம்ம நிற்கவே முடியாது. நம்ம கொடுத்துட்டு கூட வருத்தப்படுவோம். ஐயோ 10,000 ரூபாய் சம்பளம் ஆச்சு, 1000 ரூபாய் நான் கொடுக்குறேனே, மீதி 9,000 வச்சு நான் எப்படி தான் வீட்டை நடத்துவேன் அப்படின்ட்டு தசமபாகத்தை கொடுக்க மாட்டாங்க, அல்லது சுருக்கிடுவாங்க. வேண்டாம், அது யாராவது போடுவாங்க, சபை எப்படியாவது நடக்கும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா நீங்களே சொல்லிக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, அவர்கள் மிகுந்த கர்த்தர் அல்ல, பவுல் மூலமாக தேவன் பேசுகிறார். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களா இருந்தும் அவர்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே, இதுதான் நோட் த பாயிண்ட், பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தாரு. கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன வந்துச்சு? சந்தோஷம். ஒரு பிராக்டிக்கலா இந்தியன் பீப்புளுக்கு வாங்கும்போது தான் சந்தோஷமா இருக்கும். நம்ம கலாச்சாரம் ரத்தத்திலே நமக்கு ஊறிட்டு, ஏதாவது கொடுத்தாச்சுன்னா நமக்கு கொஞ்சம் என்ன இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். ஆனா கொடுக்கணும்னா என்ன வேணும்? என்ன வேணும்? பணம் வேணும்னு சொல்லாதீங்க, கிருபை வேணுங்க, கிருபை. ஹல்லேலூயா. பணம் இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனா இந்த இடத்துல சொல்லி இருக்குது, மிகுந்த எப்படியா? பரிபூர்ண சந்தோஷத்தினாலே, மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். அப்படியே அடிச்சுட்டே போறார். 7ஆம் வசனம் வரைக்கும் அது என்ன செய்து இருக்கு. வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பாருங்க. அப்படி கடைசி சொல்ற, அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். இது தர்ம காரியம்னு சொல்றாரு இந்த இடத்துல. தர்ம காரியம், தர்ம காரியம் என்பது 2 பகுதி இருக்கு. விசுவாசிகளுக்கு கொடுப்பது, ஏழைகளுக்கு கொடுப்பது, ஊழியர்களுக்கு கொடுப்பது, எல்லாம் சேர்ந்து தான் இந்த இடத்துல என்ன செய்து தர்ம காரியத்திலும் நீங்க பெருக வேண்டும். அப்போ இது என்னது? கிருபை. கொடுக்கிறது என்னது? கிருபை. வாங்குகிறது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், அது பேர் கிருபை இல்லை. பிரைஸ் எல்லாம் அப்படிதானா? இல்லையோ? அதுவும் இருக்கு. வாங்குறதும் கிருபை இருக்கு இல்ல? இருக்கு, அதுவும் இருக்கு, அது இருக்கு. கிருபை வரமோ, கிருபை வரமோ, கிருபை வரங்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ வரங்களை நாம நம்ம ஆண்டவரிடத்துல தானே பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்போ பெற்றுக்கொள்ளுகிறதும் என்னதான்? கிருபை தான். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எப்படி பெற்றுக்கிட்டீங்க? ரொம்ப பரிசுத்தமாக வாழ்ந்தீங்களோ? கோபமே வரலையோ? எரிச்சலே வரலையோ? தங்க கம்பியா வாழ்ந்தீங்களோ? அதனாலதான் அப்ப அபிஷேகம் தந்தாரோ? இல்லைங்க, கிருபையினால தந்தார். அல்லேலூயா. ஆனா அந்த கிருபையினால தருகிறதே சிலர் வாங்காம இருந்துகிட்டு பிரைஸ் எல்லாம் ஆண்டவர் கண்டிப்பா சொல்லுவார், ஏப்பா நான் உனக்கு கிருபையினால தானே கொடுத்தேன். நம்ம உங்க சபையில அபிஷேகம் பெற்றவங்களையும் ஒன்னையும் பாரு. அபிஷேகம் பெற்றவங்களும் ஒன்று போல தான் இருக்கான், நீயும் ஒன்று போல தான் இருக்க. ஆனால் நீ நான் கொடுத்த அபிஷேகத்தை நீ ஏன் கேட்டு பெற்றுக்கொள்ளலை? அவங்களுக்கு நான் கிருபையின் அடிப்படை தான் கொடுத்தேன். ஒன்று அவங்க பெர்ஃபெக்ட் ஆனதுனால நான் கொடுக்கல. அவங்க கேட்டாங்க, அழுதாங்க, இது வேணும் எனக்குன்னு கேட்டாங்க, நான் கொடுத்தேன். ஆனால் அதை பற்றி உனக்கு எந்த அக்கறையுமே இல்லையே, உனக்கு அதை பற்றி என்ன ஒரு 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 நடத்துதலே இல்லையே. அது இல்லாமலே பெருசாக சாதிச்சிடலாம்னு நினைக்கிறிய? இல்லை, சாதிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். கிருபை பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணும், கண்டிப்பாக வேணும். அது இல்லாமல் என்ன செய்ய முடியாது? பெரிய காரியங்களை செய்ய முடியாது, சின்ன காரியங்களே செய்ய முடியாது.
அந்த இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களில் அபிஷேகம் இல்லாமலே இயேசுவின் நாமத்தினாலே பிசாசை துரத்துனாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த அபிஷேகம் இருந்தால் தான் நம்ம தைரியமாக என்ன செய்ய முடியும், துரத்த முடியும். அல்லது நீங்கள் துரத்திட்டு இருப்பீங்க, அது இங்கோட்டு வந்துட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிடும். பெரிய காரியம் இருக்குது, நிறைய இருக்குது. அபிஷேகம் வேணும், அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும், கிருபை வேணும். சரி, இவ்வளோ போதும். இப்போ என்னெல்லாம் பார்த்தோம், டக்குன்னு சொல்லி முடிச்சிருங்க. முதலாவது நான் பார்த்தோம், அழைத்து வந்த கிருபை. இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து தேவன் அழைத்து வந்தார். அடுத்த எலியேசரை திருமண விஷயத்திற்காக ஈசாக்குக்கு ஒரு பெண் பார்க்கும்படியாக தேவன் அந்த ஊருக்கே அழைத்து கொண்டு போனார் அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவதாக எதை பார்த்தோம், தாவீதுக்கு தேவன் கொடுத்த கிருபை, திரும்பி வர பண்ணுகிற கிருபை, ஆலயத்துக்குள் பிரவேசிக்கிற கிருபை, விலக்காத கிருபை, தாங்குகிற கிருபை, நிச்சயமான கிருபை, அவனோடு இருக்கிற கிருபை, என்றென்றைக்கும் அவர் காக்கிற கிருபை. மூன்றாவது நம்ம ஒரு தலைப்பில் பார்த்தோம், மக்கதோனியா நாட்டு சபையாருக்கு தேவன் எந்த கிருபையை கொடுத்தார்? இப்படி யோசிக்கீங்க, கொடுக்கிற கிருபை, கொடுக்கிற கிருபை. அப்போ கொடுக்கிறது என்னதான்? கிருபை. ஹல்லேலூயா, அல்லே சொல்லமா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். முழங்கால் படிடும். கொடு. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், முச்சடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், முச்சடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அழைத்து வந்த கிருபை, திரும்பி வர பண்ணுகிற கிருபை, ஆலயத்துக்குள் பிரவேசிக்கிற கிருபை, விலக்காத கிருபை, தாங்குகிற கிருபை, நிச்சயமான கிருபை, கொடுக்கிற கிருபை. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது என்று சொல்லி இருக்கிறார். சவுலை விட்டு விலக்கினது போல தாவீதே உன்னை உன் சந்ததியும் விட்டு நான் இந்த கிருபையை நான் விலக்க மாட்டேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். தாவீதுக்கு மாத்திரமல்ல, தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவன் கிருபையை அள்ளி கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை மேல் கிருபை, பலத்தின் மேல் பலன், நன்மைக்கு மேல் நன்மை,
ஆசீர்வாதிக்கவே ஆசீர்வதிப்பேன். தேவன் கிருபை மாத்திரம் தருகிறவல்ல, கிருபையின் மேல் கிருபையை தந்து அழகு பார்க்கிற தேவன். நம்முடைய தேவனை போல நம் மீது பாசம் உள்ளவர் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய கிருபை நீர் எங்களுக்கு தருகிறீர். உம்முடைய கிருபையை நாங்கள் சார்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்முடைய கிருபை தேவ பிள்ளைகளாகி எங்கள் மீது இருக்கிறபடினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சவுலை குறித்து மாத்திரம் நீ சொல்லுகிறீர், அவனை விட்டு விலக்கினது போல உங்களை விட்டு நான் விலக்க மாட்டேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையிலே நாங்கள் வளர கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்முடைய கிருபையை சார்ந்து கொள்ள கிருபை செய்வீராக. கர்த்தரினும் பெரிய காரியங்களையும் மேன்மையான அனுபவங்களுக்குள்ளாகவும் எங்களை கொண்டு செல்வீராக. எல்லா கனம் மகிமை துதி எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.